காட்டும் புன்னகைகள் நல்லா இருக்கு. உனக்கு உன்னால இருக்கிற செல்ஃப் டவுட் தான் உன்னை கீழே கொண்டாலும். டேய் இது பிக் பாஸ் வீடா இல்ல ஜோடி ஆர் யூ ரெடி சோவா அப்படித்தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஏன் அப்படின்னம்னா இவங்க ரெண்டும் ஜோடி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க பாத்தீங்களா. அதனால தான் ஜோடி ஆர் யூ ரெடியா எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அப்படிதான் கேட்க தோணும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சௌந்தர்யாக்கு ஜோடியா விஷ்ணுவை அனுப்பிச்சிட்டாங்க. அதுல ப்ரொபோஸ் பண்றாங்க. இப்ப என்கேஜ்மெண்டே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா ரெண்டு ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டு போன சீசன் டைட்டில் வின்னர் அர்ச்சனாவை நம்ம அருணுக்கு ஜோடி சேர்த்து வைக்க உள்ளுக்கு அனுப்புறாங்க. அதுவுமே அருண் வந்து அர்ச்சனாவை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நான் ஹார்லிக் குயின் சொல்லுவேன்ல, அவங்க தான் இவங்க அர்ச்சனா அப்படின்னு சொல்றாங்க. தம்பி அருண், இது ஊர் உலகத்துக்கே தெரியும்பா. ஏற்கனவே நீ பர்த்டே விஷஸ் பண்ணது, அதுக்கப்புறம் நீ சொன்னது, உங்க அப்பா அம்மா வரையில சொன்னது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுல இன்ட்ரோடியூஸ் வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது. ஆனா இருந்தாலும் அர்ச்சனாவை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா போன சீசன்ல செஞ்ச செய்கை அவங்க அப்படி. ஆனா இந்த சீசன்ல தன்னோட ஃபியான்சிக்காக சில இடத்துல சப்போர்ட் பண்ணது வந்து கொஞ்சம் நெகட்டிவா கூட போச்சு. உள்ளுக்கு இல்ல, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில சொல்றேன், வீட்டுக்குள்ள கிடையாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு உள்ளுக்கு வந்து அருணுக்கு வந்து பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னம்னா, நிறைய பிரச்சனைகள்ல அருண் உன்னை பார்க்கும்போது உனக்குள்ள உள்ள செல்ஃப் டவுட் தான் உன்னை வந்து டவுன் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை மட்டும் நீ கைவிட்டுனா சூப்பரா விளாடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் வந்து அர்ச்சனா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அருணுக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு முரண்பாடுங்கிற பேர்ல முத்துவ சொல்றதோ இல்ல மத்த யாரையுமே சொல்றதோ அது கண்டிப்பா வந்து அருணுக்கா இருந்தாலும் சரி அர்ச்சனாவுக்கா இருந்தாலும் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஜோடி பாக்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. அதுவும் அர்ச்சனாவும் சொல்லியிருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ள உன்னோட இருப்பேன் நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சத்தியமா நாங்களும் எதிர்பார்க்கல. ஆனா பட் இருந்தாலும் நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அதே மாதிரி அருணும் வந்து அந்த இடத்துல ஷோரா ஒன்னு சொல்றாங்க, டிக்கெட் ஃபினாலேல வேற லெவல்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அர்ச்சனா வந்து ஐ மிஸ் யூ சோ மச் அப்படின்ட்டு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம போன சீசன்ல அர்ச்சனாவோட சாங்ஸ் அந்த வீட்டு ஃபுல்லா எங்கேயுமே ஒழிச்சுக்கிறது, அதை வந்து இந்த டைம் ஜெஃப்ரியோட பாடுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்துவுக்கு ஃப்ரெண்டா வந்து ஈரோடு மகேஷ் உள்ளுக்கு வராப்ல. முத்து ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு வந்து அர்ச்சனாவுக்கு தான் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பக்கம் ஈரோடு மகேஷ். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான். அந்த பேச்சாளர், பட்டிமன்றம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் டிராவல் பண்ணிருப்பாங்க. அதனால முத்துக்கு சப்போர்ட்டா ஈரோடு மகேஷ் வந்து உள்ளுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இது இல்லாம பிக் பாஸ் வீட்ல வந்து பவித்ராவோட ஃப்ரெண்ட் வந்து ஷெமந்தா அவங்க உள்ளுக்கு வந்திருக்காங்க. விஷாலோட சிஸ்டர்னு சொல்லிட்டு இந்த கையில ஒரு பேண்ட் எல்லாம் கட்டிட்டு அலைவான்ல நேகா, அவங்களும் உள்ளுக்கு வந்திருக்காங்க. உள்ளுக்கு வந்து செம அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு சின்ன பூகம்பமே வெடிச்சது. ஃபர்ஸ்ட் விஷால் வந்து பூகம்னு சொல்ல முடியாது, சௌந்தர்யாட்ட போய் சாரி கேட்டாங்க. ஏன் அப்படின்னம்னா அந்த பொண்ணு வந்து விஷால வந்து என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேட்டாங்க. நீ சௌந்தர்யாட்ட சாரி கேட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதனால விஷால், சௌந்தர்யா, நேகா மூணு பேத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் இந்த மாதிரி உன்னை பின்னாடி தப்பா பேசிட்டேன், ஒரு மாதிரி ஒரு இதுல பேசிட்டேன், அதனால சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பவித்ரா ஃப்ரெண்டு ஷெமந்தா மஞ்சரி கிட்ட மூஞ்சில அடிச்சாப்ல ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சரி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பவித்ரா இந்த அளவுக்கு தெரியறதுக்கு காரணமே அவ மேல நான் முட்டை அடிச்சதுனாலதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் நீங்க இல்ல, நீங்க அப்படி சொன்னது வந்து தப்பு. இருந்தாலும் இத்தனை வீக் வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்தே பவித்ரா விளையாண்டுட்டு இருக்கா நல்லாவே தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல மஞ்சரிக்கு முகமே இல்ல, இருந்தாலும் சிரிச்சு சமாளிச்சு நான் அப்படி சொல்லல, இதனாலையும் தெரிஞ்சாங்க அப்படின்ட்டு எப்பயும் போல பேச்ச மாத்திட்டாங்க. இந்த மாதிரி பூகம்பம் வெடிக்கிற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த ஜோடியா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஏத்த ஜோடியை அனுப்புறது வந்து நல்லதா இல்ல இவங்களை தவிர மத்த கண்டஸ்டன்ட்ஸுக்கு இதனால ஓட்டிங்கோ அல்லது கேமோ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.